அனைத்து பாஜக தொண்டர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், தமிழக மக்களுக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். நான் உங்கள் சுரேஷ்குமார். இன்றைய முக்கிய பதிவு என்னவென்றால், கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அண்ணாமலை IPS அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் மிகுந்த மன வலியுடன், வேதனையுடன் ஒரு பேட்டி அளித்திருந்தார். அந்த பேட்டியை பார்த்த பின்பு பல்வேறு அரசியல் வல்லுநர்கள் மற்றும் பாஜக தொண்டர்கள், எதிர்க்கட்சி நண்பர்கள் ஏன் இப்படி பேசுகிறார், எதற்காக இப்படி பேசினார், அப்படி என்று பல்வேறு கோணங்களில், பல்வேறு வடிவங்களில் அவரவர் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். உண்மையில் அவர் வெளிப்படுத்திய அந்த மன வேதனையும், வலியையும், மனக்குமரலையும், அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் நம் தொண்டர்கள் அறிவார்கள். அவர் அப்படி என்ன பேசிவிட்டார், அப்படி என்ன பேசினார் என்பதை ஒரு சில விளக்கங்கள். அவர் பேசியதில் அமித்ஷா, மோடி அவர்களை கண்டு நான் அரசியலுக்கு வந்தேன், அவர்களுக்காக இன்றளவும் பொறுமை காக்கிறேன், என் உயரம் எனக்கு தெரியும், பிடிச்சிருந்தா இருப்பேன், பிடிக்கலன்னா போய்கிட்டே இருப்பேன், விவசாயம் செய்ய என்று கனத்த இதயத்தோடு பேசியுள்ளார். அதே போல என் மனச்சாட்சிக்கு கட்டுப்பட்டு நான் கூட்டணி தர்மத்திற்காக இப்பொழுது எந்த கட்சியும் விமர்சனம் செய்வதில்லை, ஆனால் என்னை பற்றி விமர்சனம் செய்கிறார்கள், அப்படி என்று ஒரு காட்டமாக பதிலளித்துள்ளார். இவர் ஏன் இப்படி பேசுகிறார், எதற்காக இப்படி பேசினார், இவர் தனி கட்சி தொடங்குவாரா, அல்லது கட்சியை விட்டு விலகிறாரா, அல்லது பதவி இல்லாததால் இவர் இப்படி பேசுகிறாரா என்று ஆளாளுக்கு ஏகப்பட்ட விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். இது ரொம்ப தவறு. IPS பதவியை துறந்து அவர் பதவியை ஏற்று, பாஜக மாநில தலைவராக பதவியை ஏற்று இந்த கட்சியை, பாஜக கட்சியை எவ்வாறு எல்லாம் வழி நடத்தினார் என்பது அனைத்து தமிழக மக்களுக்கும் நன்றாகவே தெரியும். இருந்தும் பதவிக்காக இப்படி பேசுகிறார் என்றும் இன்னும் பல கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கின்றனர். அதையெல்லாம் தனி ஒரு மனிதனாக இன்றளவும் எதிர்த்து தமிழக அரசியலில் உலா வந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் அண்ணாமலை வருவதற்கு முன்பு, அண்ணாமலை வருவதற்கு பின்பு என்று பிரித்து பாருங்கள். அண்ணாமலை வருவதற்கு முன்பு பிஜேபி என்ற கட்சி தமிழகத்தில் பேசுபொருளாகியுள்ளதா? பிஜேபி என்ற கட்சி அண்ணாமலை வருவதற்கு முன்பு 10ஓடு 11ஆக இருந்த கட்சி வெறும் வார்த்தைகளால், லெட்டர் பேடுகளால், அறிக்கைகளால் மட்டும் இருந்த கட்சி, 2%, 3% என்று இருந்த கட்சி, நோட்டா கட்சி என்று விமர்சித்த கட்சி, தமிழகத்தில் பிஜேபி என்றுமே காலூன்ற முடியாது என்று இந்த திராவிட இயக்கங்களால் கட்டமைத்த ஒரு கட்சி. அப்படிப்பட்ட கட்சியை அண்ணாமலை அவர்கள் IPS பதவியை துறந்து மாநில துணைத் தலைவராக பதவியேற்று, அதற்கப்புறம் மாநில தலைவராக பதவியேற்ற பின்பு அவர் எடுத்த ஆக்ரோஷ அதிரடி அரசியல் தமிழகத்தை புரட்டி போட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இது அனைவருக்குமே, அனைத்து தலைவருக்குமே இது தெரியும். அவர் செய்த சாதனைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. பிஜேபியை அவர் ஆண்ட அந்த 4 ஆண்டுகளில் அடுத்த 20 ஆண்டுகள் வளர்ச்சியை, பாஜக வளர்ச்சியை, உயரத்தை அடைய வைத்தார். எப்பேற்பட்ட உழைப்பு, என்ன மனுஷையா இவரெல்லாம், எப்பேற்பட்ட உழைப்பு. தெரு தெருவாக, வீதி வீதியாக, பட்டி தொட்டி எங்கும் பாஜகவை பேச வைத்தவர். பாஜக கொடியை குக்கிராமில் கூட பாஜக கொடியை பறக்க விட்டவர். எண்மண் எண்மக்கள் யாத்திரை என்பதன் மூலம்
அந்த யாத்திரையின் மூலம் தெரு தெருவாக வீதி வீதியாக நடந்து மக்களிடம் பாஜக கட்சியை கொண்டு சென்று இந்த திராவிட கட்சிகளால் பாஜக ஒரு பயங்கரவாத கட்சி, ஒரு ஆபத்து கட்சி என்ற பிம்பத்தை உடைத்து மக்களிடையே பம்பரம் கூட சுரண்டு சுரண்டு ஓடி ஒரு நாள் நின்றுவிடும். ஆனால் தன் உயிரை கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் பாஜகவுக்காக அர்ப்பணிப்புணர்வோடு இதுபோல ஒரு தலைவரை யாரேனும் கண்டதுண்டா? இனிமேலும் கண்டறிய முடியுமா என்பது கேள்விக்குறிதான். அப்பேற்பட்ட ஒரு தலைவர் அவருடைய மனக்குமுறை வெளிப்படுத்தியுள்ளார். மனவேதனை ஏன் என்று சொன்னால், கடந்த 4 ஆண்டு தேர்தல்களில் எம்பி பதவிக்கு சில பேர் போக முடியவில்லை என்றாலும் கட்சியை 18% வாக்கு கொண்ட கட்சியாக 3வது பெரிய கட்சியாக கொண்டு வந்தார். பதவி எம்பி எம்எல்ஏ பதவி முக்கியம் அல்ல, கட்சி வளர்ச்சி முக்கியம் என்ற நோக்கோடு சென்று கொண்டார். அதனால் சில எம்பிக்கள் வரலாமல் போகலாம். ஆனால் இருந்தாலும் பாஜக இன்று மிகப்பெரிய கட்சி என்ற அந்தஸ்துக்கு, 3வது பெரிய கட்சி என்ற அந்தஸ்துக்கு வந்ததற்கு அண்ணாமலைக்கு நிகர் அண்ணாமலை தான். அண்ணாமலையினால் தான் இது ஒருவரால் தான் முடிந்தது. எதற்கெடுத்தாலும் அவர் அறிக்கைகளை கண்டால் அலறுவார்கள், பேட்டி கொடுத்தால் பதறுவார்கள். ஊழல் பெருச்சாலைகளை ஓடவிட்டவர். இவர் கையில் யாரேனும் அரசியல் ஆதாயம் தேடியோ அல்லது அரசியல் கேள்வி கடைகளை வீசியோ இவரிடம் கேள்வி கேட்டால் அவரை சிக்கி சின்னாபின்னமாக்கி விடுவார். அந்த அளவுக்கு அறிவுபூர்வமான ஆதாரபூர்வமான ஒவ்வொரு பொய்க்கும் ஒவ்வொரு உண்மைக்கும் இது பொய் தான் என்று 1960ஆம் ஆண்டு நடைபெற்றது கூட ஆதாரங்களை அள்ளி விடுவார். அவரிடம் பேசி இதுவரை அரசியல் வரலாற்றில் அவர் சொன்ன கருத்திற்கு பின்வாங்கியதே இல்லை. இல்லை அண்ணாமலை இது பேசியது தவறு, அண்ணாமலை பொய்யான கருத்துக்களை பரப்புகிறார் என்று கூட சில பேர் சொல்கிறார். இல்லை, நான் பேசியது சரி என்றுதான் அடுக்கடுக்கான ஆதாரங்களை அள்ளி வீசுவார். இவரிடம் பேட்டி எடுக்க பத்திரிகையாளர்கள் பல மணி நேரம் காத்திருப்பார்கள். பல மணி நேரம் பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுப்பார். என்று பிஜேபியை பற்றி தவறாக விமர்சனம் செய்கிறார்களோ, என்று பிஜேபி பிரதமர் மோடியை பற்றியோ அல்லது பிஜேபிக்காரர்களை பற்றி தவறாக செய்தால் உடனடியாக பதிலடி கொடுத்து பிஜேபி வெர்சஸ் திமுக, இந்த 2 கட்சிகள், எதிர்கட்சிகள் எத்தனை கட்சிகள் இருந்தாலும் தமிழகத்தில் பிஜேபி அதிமுக என்றுதான் இருக்கும். இவர் ஆண்ட காலங்களில் தினம் தினம் பிஜேபியை பற்றி பேசியே ஆக வேண்டும். அப்படி ஒரு நிலைமை. என்னையா மனுஷன் இவரு, எதற்கெடுத்தாலும் அறிக்கை வர்றாரு, எதற்கெடுத்தாலும் பேட்டி கொடுக்குறாரு. இவர்கிட்ட அரசியலில் மாட்டிட்டு அத்தனை பழம் தின்னு கொட்டை போட்ட முக்கிய அரசியல்வாதிகள் கூட இவரை பார்த்து வியந்தனர். அப்பேற்பட்ட உழைப்பு, அர்ப்பணிப்பு. அதனால் அந்த மனக்குமுறலை வெளிப்படுத்தினார். அவர் கொண்டு சென்ற இப்பொழுது பாஜக உயரம் என்பது 80 சட்டமன்ற தொகுதிகளில் எம்எல்ஏ பதவியை பெறுவதற்கான உயரம். அவர் கொண்டு கூடிய இன்றைய உயரம் என்பது அடுத்த 20 ஆண்டுகள் நம்ம பிஜேபி எந்த அளவுக்கு வளர்ச்சியாக இருக்குமோ அதை இப்பொழுதே கொண்டு வந்து விட்டார். இதை நமது தலைவர்களும் உணர வேண்டும். நமது உள்ளுள்ள நிர்வாகிகளும் உணர வேண்டும். அந்த உயரத்திலிருந்து நமது கட்சி மீண்டும் கீழே வரக்கூடாது, மீண்டும் நாம் பின்னோக்கி வரக்கூடாது. ஆதலால் கூட்டணி தர்மத்திற்காக அவர் பேசாமல் அமைதி காத்து இன்றளவும் உள்ளார். பாஜக தொண்டர்களே, நிர்வாகிகளே, நமக்கு தில்லு தைரியம் திராணி இருக்கா என்று கேட்ட எதிர்கட்சிகளிடையே தில்லு தைரியம் திராணி, பாஜக காரர்களை தொட்டு பாருங்கடா, பாஜக தொட்டு பாருடா என்று பேசி நமது போராட்ட காலங்களில் பிஜேபி போராட்ட காலங்களில் சிங்கமென ஒவ்வொரு தொண்டும் சிங்கமென வலம் வர வைத்தவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். இது உங்கள் அனைவருக்குமே நன்றாகவே தெரியும். அப்பேற்பட்ட ஒரு தலைவனை நாம் இழந்தால் வரலாறு நம்மளை மன்னிக்காது. அவரை பற்றி இன்றளவும் பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு நெருக்கடிகள் கொடுத்து கொண்டிருக்கார்கள். நாம் ஒவ்வொருவரும் அவர் பின்னால், ஒவ்வொரு தொண்டனும் அவர் பின்னால் அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நமக்காக
நமது பாஜகவாக நம்மை ஒவ்வொரு நிர்வாகியும் செதுக்கி இன்றளவும் வீரமென பாஜக போர்ப்படை வீரர்களை வீரமென கொண்டு வந்த பெருமை அண்ணாமலை அவர்களே சாரும். கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம அவர் பின்னால் இருப்போம், என்றளவும் இருப்போம். அவர் மறுபடியும் மீண்டும் நல்ல பதவியோடு பொறுப்போடு உலா வருவார். தமிழகத்தில் மாற்றத்தை நிச்சயம் கொடுப்பார். அவர் பின்னால் என்றும் நாம் அணிவகுப்போம். நிச்சயமாக அனைவரும் இணைந்திருந்து நமது தலைவரை காப்போம் என்று உறுதியளித்து மீண்டும் அடுத்த சந்திப்பில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சுரேஷ்குமார்.